எனக்கு தொப்பை இருக்கிறதுனால ப்ரீப்ளீட் சாரீ எனக்கு நல்லா இருக்காதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பல்லு ப்ளீட்டும் நான் பெருசாக எடுத்துகிட்டு இருப்பேன். சென்டர் ப்ளீட்டும் நான் எடுத்தேன்னா ஒரு 3-4 அந்த மாதிரி தான் வரும். இவங்க 8-9 ப்ளீட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லாவும் இருந்துச்சு. ஆமாங்க, காமனாக எல்லாரும் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா ப்ரீப்ளீட் குண்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. இன்றைக்கி இந்த வீடியோவில் குண்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி ப்ரீப்ளீட் பண்ணலாம், எப்படி ஃப்ளஃபி ப்ளீட் செட் பண்ணலாம், அது எப்படி ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரீப்ளீட் சாரீ எதுக்காக நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம், எதுக்கு இவ்வளோ ட்ரெண்டிங்காக இந்த மெத்தட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா குயிக்காக கிளம்புறதுக்கும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இப்போ ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா அந்த டைம் வந்து எல்லா சாரீன் டெக்ஸ்சர்னாலையும் நம்ம வந்து ப்ளீட் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக ப்ரீவியஸாக கிளம்புறதுக்கும் குயிக்காக கட்டுறதுக்கும், ஸோ ரொம்ப எலிகெண்ட்டாக ப்ளீட்டெல்லாம் களையாமல் கசகசன்னு ஆகாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும், ஸோ நம்ம வந்து இந்த ப்ரீப்ளீட் சாரீ வந்து நம்ம அதாவது இந்த சாரியை வந்து முன்னாடி ப்ரீப்ளீட் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த சாரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சாரியே கட்ட தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஸ்பாட்டில் 2 மினிட்ஸில் வந்து கட்டிட்டு போயிடலாம். ஸோ அதனால் நம்ம ஒல்லியாக இருந்தால் தான் ப்ரீப்ளீட் நல்லாயிருக்கும், குண்டாக இருந்தோம்னா ப்ரீப்ளீட் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ ப்ரீப்ளீட் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம், பிஃபோர் மேரேஜ் நம்ம ஒர்க் போயிட்டுருப்போம், பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அது குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நம்மளோட பேஷண்ட் நோக்கி நம்ம வந்து போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங் இருக்குதுங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் லேர்னிங்காக கூட நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸோ பெரிய லெவல் ஷாப் அந்த மாதிரி கூட வைக்காமல் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நம்ம ஒரு நார்மலான ஒரு டேபிள், அயன் பாக்ஸ், ஸ்டீமர் அயன் பாக்ஸ் வச்சு கூட ஸோ நம்ம வந்து இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங் ஜாப் வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே வந்து பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீப்ளீட் மூலிமா நிறைய பேர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுருக்காங்கன்னு நீங்கள் சோஷியல் மீடியாவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணணும், குழந்தைகளே பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் வந்து நம்மளாலையும் மணி ஏர்ன் பண்ணணுங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இன்னுமே வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கலாம். சாரீ ப்ரீப்ளீட்டிங்குன்னு மட்டும் இல்லைங்க, சாரீ ட்ராப்பிங்கில் கூட நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்மளோட ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ குழந்தை இருக்குது, என்னால் குரூப் செஷன் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து 1-on-1 செஷன் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் 2 செஷன் இருக்கும். இப்போ தியரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், என்னென்ன பிஸ்னஸ் ஸ்கோப்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், எப்படி பாலிபேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், சாரீஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கல்னு வரப்போ வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இப்போ அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்க இந்த ஃப்ளஃபி ப்ளீட்ஸோட எப்படி செட் பண்ணுறது, என்னென்ன சாரீ டெக்ஸ்சருக்கு எப்படி ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணணும், எங்கே ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 1 or 2 டேஸில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாங்க. ப்ரீப்ளீட்டிங் பொறுத்தளவுக்கு மொத்தமாக ஒரு 3 மெஷர்மெண்ட்டு காமனாக எல்லாருக்குமே எடுக்கிறதா இருக்கும். பல்லு ப்ளீட் மெஷர்மெண்ட், சென்டர் ப்ளீட்க்கு, அப்புறம் ஹிப் மெஷர்மெண்ட்டு. ஸோ பல்லு ப்ளீட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த கணுக்காலுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ கணுக்கால்லேருந்து மேலே ஒரு ஜானுக்கு ஸோ நீங்கள் மெஷர் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷோல்டரில் வந்து பின் பண்ணினதுக்கப்புறமா எடுக்கிற நம்ம ஸ்டொமக் சைடு வந்து ஒரு பின் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து செகண்ட் பின் வந்து மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். தேர்டு வந்து ஹிப் மெஷர்மெண்ட்டு. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஹிப்போட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் அதிலிருந்து ஹாஃபை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி மொத்தமாக ஒரு 3 மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டாக நீங்கள் காமனாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்போ நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து சென்டர் ப்ளீட்டில் பின் பண்ணுற மெஷர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து அயன் பண்ணுறப்போ பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்டுங்க. பல்லு ப்ளீட் மெஷர்மெண்ட்டு இப்போ குண்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 4.5 inches to 5 inches இல்லை 5.5 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பல்லு ஹெம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பார்டர் வந்து நீங்கள் குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஷார்ட்டாக வச்சிங்கன்னா அவங்களுக்கு சைடில் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து நிறையா எடுத்தாலுமே நீங்கள் அந்த பல்லு ஹெம் மட்டும் கொஞ்சம் ப்ராடாக எடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து இன்னுமே குண்டாக வந்து தெரிய மாட்டாங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ரண்ட் ப்ளீட் மெஷர்மெண்ட்டுங்க. இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் தான் நம்ம செஸ்ட் ப்ளீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா உங்களோட கஸ்டமரோட பர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஒரு 40 இன்ச்சஸ்ன்னு வைங்களேன். ஸோ அதுலேருந்து ஹாஃபாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து சாரீ நம்ம ஷோல்டரில் வந்து பல்லு பின் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு சைடு அடிக்காது. ஸோ நம்ம 9 பிளேட்ஸ் என்ன 12 பிளேட்ஸ் எடுத்தாலுமே வந்து அவங்களுக்கு சைடு அடிக்காதுங்க. இப்போது சென்டர் ப்ளீட்டுக்கு வரலாம். ஸோ எல்லோரும் வந்து மேஜராக என்ன விரும்புவாங்க அப்படின்னா இந்த சென்டர் ப்ளீட் மட்டும் நம்ம ஸ்பாட்டில் கட்டுற சாரீ பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளேட் 5 பிளேட் தான் வரும். இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கே அவ்வளோதான் வரும், ஓகேங்களா. பட் இந்த ப்ரீ ப்ளீட்டில் என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸாக எடுத்து வைக்கிறதுனால இந்த ப்ளீட்டெல்லாம் நம்மளோட பாடியோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி பண்ணுறதுனால இந்த சென்டர் ப்ளீட் மட்டும் ஒரு ஓவராலாக ஒரு 8 பிளேட்ஸ் வரைக்கும் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுக்காகவே வந்து ப்ரீ ப்ளீட்காக கொடுக்குறவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ குண்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாரீ நல்லா ஃப்ரீயாக வேணும். நடக்கிறதுக்கு உட்காந்து எந்திரிக்கிறதுக்குலாம் நல்லா சாரீ வந்து ஃப்ரீயாக வேணும். ப்ளீட்ஸும் உங்களுக்கு நிறையா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாரியோட ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடாதுங்க. இல்லை நம்ம சாரியோட அட்டாச்மெண்ட்டில் வர ப்ளவுஸ் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சாரியோட ப்ளவுஸ் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஆல்டர்னேட்டிவாக ஸோ அதே கலர்ஸில் இருக்கிற வந்து ஃபேப் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சென்டர் ப்ளீட் வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 7 பிளேட்ஸ் ஆர் 8 பிளேட்ஸ் அது வரும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம குண்டாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உட்காந்துருப்போம், கீழே உட்காந்துருப்போம். அப்போ வந்து சாரீ வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது. ஸோ பின்ஸு வந்து எதுவுமே வந்து சாரியோட வந்து மெர்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் உடம்பாக இருக்குன்னா பார்த்துக்க வேண்டிய விஷயங்களுங்க. இப்போ நீங்கள் பிளேட்ஸில் எடுத்து முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேபிளில் போட்டு நம்ம அலைன் பண்ணுறோம். இப்போ எப்படி வந்து அயன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ சாரீ வந்து நம்ம பிளேட்ஸில் எடுத்ததுக்கப்புறமா டேபிளில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே டாப்லேருந்து நம்ம வந்து ஒரு 1.25 ஜானுக்கு கீழே தள்ளி ஒரு பின் பண்ணணும். அதாவது மேலே வந்து பார்டரில் ஒரு பின், அதுக்கப்புறம் ஒரு 1.25 ஜான் கீழே தள்ளி ஒரு பின். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக சாரீ வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளஃபி பிளேட் செட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிளேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாரீக்கு பேக் சைடு இருக்கிற அந்த ஃபோல்டிங்கில் தான் நம்ம வந்து அயன் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, ஓகேங்களா. ஸோ இன்னுமே பிளேட்ஸ் எல்லாமே ஃப்ளஃபியாக ரொம்ப பப்ளியாக அப்படியே பார்த்தாவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எனக்கு பபிள்ஸ் வேண்டாம், எனக்கு வந்து ஃப்ளாட்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் டாப் டு பாட்டம் வரைக்கும் சாரியோட மேல் போர்ஷன்லேயே அந்த ப்ளீட்ஸ்லேயே நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இது வந்து இந்த சாரீ பொறுத்தளவுக்கு நம்ம பபிள்ஸ் ப்ளீட் செட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து சாரியோட பேக் சைடு வந்து நம்ம அயன் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளீட்ஸ் பார்த்தீங்களா. ஸோ நல்லாவே வந்து மறுபடியும் ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து விட்டிங்கன்னா ஸோ அந்த பபிள்ஸ் வந்து கலையாது. இப்போ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த போர்ஷன் வரைக்குமே வந்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பிக்கலாம். இல்லை நீங்கள் இன்னொரு ப்ரைடுக்கோ இல்லை வேறு உங்களுக்கு கஸ்டமருக்கோ நீங்கள் வந்து அயன் பண்ணி தர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோல்டிங் பண்ணி தந்தே ஆகணும். அது வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் ஆகவோ இல்லை ஒரு ஹேங்கர் ஃபோல்டிங் ஆகவோ நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃப்ளஃபி பிளேட் செட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு ஹேங்கர் ஃபோல்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மல் அயன்னா நம்ம பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுவோம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பண்ணுறது, இதே ஹேங்கர் ஃபோல்டு எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறது எல்லாமே இருக்குது. இந்த சாரீ பொறுத்தளவுக்கு நம்ம சென்டர் பிளேட் பொறுத்தளவுக்கு ஃப்ளஃபி பிளேட் செட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரொஃபஷ்னலான ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. ஸோ நிறைய பேருக்கு இன்னுமே டவுட்ஸ் இருக்கும். எப்படி வந்து சென்டர் பிளேட் எடுக்கிறது, எப்படி அந்த செஸ்ட் பிளேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுங்கிறத டவுட் இருக்கும். ஸோ உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் சில பேர் கொஞ்சம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை நம்மளோட சேனல் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும், உங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறவங்களும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணிவிட்டு
ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அந்த தாட் இருக்குது இல்லைங்களா, நம்ம குண்டாக இருந்தால் saree கட்டினா ரொம்ப குண்டாக தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம குண்டாக இருந்தாலுமே ஒல்லியாக தெரியுற மாதிரி போல் ட்ரா பண்ணலாம். அதான் அதை பற்றின வீடியோஸும் நம்மளோட சேனல்ஸில் இருக்குங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபர்தராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.